ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். நீதிமொழிகள் 11:27. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாகியிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்க. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். நீதிமொழிகள் 11:27. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமணமான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். கர்த்தர் நம்மை சத்துருக்களுக்கு விலக்கி விடுவிக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் நம்மை உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு நம்மை தப்புவிக்கிறார். கர்த்தர் நம்மை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை திடன் கொள்ளுங்கள், தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிற வரை ஒருவனும் உங்களை எதிர்க்கவோ விரோதிக்கவோ மேற்கொள்ளவோ முடியாது. ஏனெனில் அவருடைய பிள்ளைகளின் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கும், அவருடைய கரம் ஆதரவாகவும் இருக்கிறது. மேலும் நம்மை அவர் உச்சிதமான கோதுமையினாலே போஷித்து நடத்துவாராகவே நீங்கள் கலங்கவோ திகைக்கவோ வேண்டியதில்லை. அவர் நம்மை கண்ணின் கண்மணி போல் பாதுகாப்பார். திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் துணையா இருப்பார். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். செப்பனியா 3:13. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பொல்லாங்கனியும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் எனும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறார் கர்த்தர். நம்மை உண்டாக்கின நோக்கமே நாம் அவரை ஆராதிக்கவே. கர்த்தருடைய பிள்ளைகளான நம்மை கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொண்டார். காரணம், நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்கே. ஏனெனில் அவர் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதியில் பிரியப்படுகிறவர், துதிக்கு பாத்திரர், துதியை சுகந்த வாசனையாய் முகருகிறவர். ஆதலால் தான் அவரை துதிக்கின்ற துதியை நம் வாயில் வைத்திருக்கிறார். இப்பொழுதெல்லாம் சபைகளிலும் வீடுகளிலும் வெளிக்கூட்டங்களிலும் துதி என்பது கிடையவே கிடையாது. வெறும் பாடல்களிலேயே ஆராதனை முடித்து விடுகிறார்கள். காரணம், நமக்கு துதிக்க தெரியாததே. மேலும் அபிஷேகம் இல்லாததும் ஒரு முக்கியமான காரணம்தான். கர்த்தரை எந்நாளும் துதியுங்கள், பெற்றதான அபிஷேகத்தை அனல் மூட்டுங்கள், அவரை துதிக்கும் துதியை எந்நாளும் சொல்லி வாருங்கள். நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 1:19. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இருக்காதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் உங்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான், பிசாசு. கர்த்தருடைய பிள்ளைகளானிய நம் அனைவரின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பெற்றதான வரங்களையும் வல்லமைகளையும் தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் ஊழியங்களையும் அபிஷேகத்தையும் உபயோகப்படுத்த முடியும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் போனால் பின்னே எப்படி தேவ தரிசனங்களை பார்க்கவும் ஆராயவும் முடியும்?
எப்படி நம் கையிலே கொடுக்கப்பட்ட ஆடுகளை மேய்க்க முடியும்? தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்களே. சொப்பனங்கண்டேன் சொப்பனங்கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி போய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படியெனில் தேவ மனுஷனின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாவிடில் மாம்சத்திலே காண்கிற சொப்பனமும் தரிசனமும் பொய்யாகத்தான் இருக்கும். ஆகவே விசுவாசிகளே, ஊழியர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட இப்பொழுதே உபவாசித்து ஜெபியுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஊழியத்தில் அனல் பறக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட்.